ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? எனக்கு பண தேவை இருந்துச்சு, கொஞ்சமான பண தேவை. என்ன செய்யலாம் அப்படின்னு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்தேன். ஒரு சகோதரன் வேகமாக வந்து என் கையில் கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு, பாஸ்டர், இந்த பணம் உங்களுக்கு தேவையாக இருக்கும், காட் பிளஸ் யூ அப்படின்ட்டு போயிட்டார். நான் கையை திறந்து அந்த பணத்தை எண்ணி பார்த்தா எனக்கு எவ்வளோ பணம் தேவையோ அவ்வளோ பணம் அதில் இருந்துச்சு. ஒருவேளை கர்த்தர் அனுப்பின தேவ தூதனாக இருப்பானோ. நான் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கும் பொழுது அழுக்கான வஸ்திரம் உடித்த ஒரு மனுஷன் கண்களில் பசி தெரிய என்னையே பார்த்து கொண்டிருந்தான். உடனே அவனுக்கு தேவையான உணவை அவனுக்கு வாங்கி கொடுத்தேன். ஒருவேளை அந்த ஏழையாக வந்தவன் ஒரு தேவ தூதனாக இருப்பானோ. நான் ஒரு இடத்துல போய் ஒரு மரத்தடியில் இளைப்பாற உட்காரும் பொழுது அழுக்கான வஸ்திரம் தரித்த ஒரு சகோதரியும் அழுக்கான வஸ்திரம் தரித்த ஒரு குழந்தையும் காணப்பட்டாங்க. இன்னொரு மனிதன் ஆடம்பரமான வஸ்திரங்களை தரித்தவனாக இருந்தான். அவன் என் கையில் வந்து ஒரு பேக்கை கொடுத்து, இதில் பெண்களுக்கு உண்டான வஸ்திரங்களும் குழந்தைகளுக்கு உண்டான வஸ்திரங்களும் இருக்குது, இதை உங்களால் அவங்களுக்கு கொடுக்க முடியுமா என்று கேட்டான். நானும் சரி என்று சொல்லி அந்த பேக்கை வாங்கி திறந்து பார்த்தா அந்த மனிதனை காணும். அந்த ஏழையாக காணப்பட்ட அந்த பெண்ணையும் குழந்தையும் காணும். ஒருவேளை அவர்கள் தேவ தூதர்களாக இருப்பார்களோ. வேதாகமம் சொல்லுது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். ஏன்னா நீங்கள் அறியாமல் தேவ தூதர்களையும் உபசரிக்கிறீங்க. நன்மை செய்ய உங்களுக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவங்களுக்கு உடனே செஞ்சிருங்க. நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு காலம் கடத்தாதீங்க. கிருபை நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். ஆமேன்.